சினிமா பாணியில் கைது செய்ய சென்ற உதவி ஆய்வாளரை நாயை ஏவிவிட்டு கடிக்க வைத்த தம்பதியால் குமரியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. படுகாயமடைந்த எஸ்ஐ சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி வழக்கில் சிக்கிய தம்பதியின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் மேலநெய்யூர் சிராயன் விளையைச் சேர்ந்தவர் கிரேட் பிரின்ஸ் ராஜ். இவர் காதலித்து திருமணம் செய்துள்ளார். 2 பிள்ளைகள் உள்ளனர். அதே பகுதியில் ஜவுளிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். தோவாளை தேவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதி. கிரேட் பிரின்ஸ் ராஜும் நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதியும் உறவினர்கள். கிரேட் பிரின்ஸ் ராஜ் தொழிலில் நஷ்டமடைந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் கடனில் தவித்து வந்தவரிடம் கிருஷ்ணவேணி தன் கணவர் மிகப்பெரிய வழக்கறிஞர் என கூறியதோடு உங்கள் மனைவிக்கு சேர வேண்டிய குடும்ப சொத்தை தன் கணவர் வழக்கு போட்டு நீதிமன்றம் மூலமாக வாங்கித் தருவார் என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக பிரின்ஸ் ராஜ் பல தவணைகளாக ஜிபே மூலமாக 6 லட்சம் ரூபாய் பணத்தை நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதிக்கு அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஜவுளிக்கடை உரிமையாளருக்கு சொந்தமான காரை வாங்கி அதனையும் அடகு வைத்ததாகவும் கூறப்படுகிறது. நீங்க முட்டாளா, நீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 8 வருஷம் ஆச்சு, உங்க ப்ராப்பர்ட்டி கேட்கலாம்ல, தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரும்ல. என் ஹஸ்பண்ட் இதுவரை எடுத்த கேஸ் எதுவும் தோத்ததே கிடையாது, எல்லாமே ஃபெயிலியர் சக்ஸஸ் தான். நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்க, எல்லாமே நான் பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணாண்டா நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே. அப்போ எனக்கே எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எங்கே இருந்து எனக்கே தெரியாது. ஏன்னா வாங்கக்கூடிய இதுவும் கிடையாது, அந்த எண்ணத்தில் நாங்கள் போகவும் இல்லை. அவங்களே கன்வின்ஸ் பண்ணாங்க, எல்லாமே நாங்களே பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. கேட்க காசு கொடுத்தோம். அப்போ நான் சொன்னேன், வேணி பெரிய அளவு காசு கிடையாது, இல்லை நீங்கள் கேட்கும்போது மட்டும் கொடுங்க, ஃபீஸுன்னு ஒன்று இருக்க தானே நிச்சயம், லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அப்போவுமே சொத்து கிடச்ச உடனேயும் அடுத்தது கமிஷன் எடுக்க மாதிரி தான் பேசினாங்க. சரி, இன்னும் அந்த ஒரு எமோஷனல் அப்படியே நானும் விட்டேன். சரி, போகிற தடவை போட்டணும், இது சரி ஏதாவது ஒன்று பண்ணி தருவாருங்கிற நம்பிக்கையில். அதில் நான் மெயினாக அவனை நம்புற வரைக்கும் இவளை நான் ரொம்ப நம்பினேன், தங்கச்சின்னு. அந்த இடத்துல லாஸ்ட்டில் இவள் அசிங்கமாக எங்களை பேசிட்டான், கெட்ட வார்த்தையால் பேசினேன். நான்லாம் சகிச்சக்கூட முடியாத அளவுக்கு கஷ்டமானேன். பணம் கொடுத்து பல மாதமான நிலையில் பிரின்ஸ் ராஜின் மனைவி சொத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு வராமலேயே இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பிரின்ஸ் ராஜ் இதுகுறித்து நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதியிடம் கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் முன்னுக்கு பின் முரண்பட்ட தகவல்களை கூறியதால் அவர்கள் குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார். அதில்தான் நாகசுமன் வழக்கறிஞரே இல்லை என தகவல் கிடைத்துள்ளதாகவும், இதனால் அதிர்ச்சியடைந்த பிரின்ஸ் ராஜ் தான் கொடுத்த 6 லட்சம் ரூபாய் பணத்தையும் காரையும் திருப்பி தருமாறு கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு நாகசுமன் பணத்தை திருப்பி தர முடியாது என கூறியதாக சொல்லப்படுகிறது. நிறைய பேரை பார்த்துட்டேனே, இதே நிறைய கேஸ் நிறைய இதெல்லாம் பார்த்துட்டேனே. போனா பெயிலு, வந்தா ஜெயிலு, அவ்வளவுதானே என் வாழ்க்கை. சரிங்களானே, இதெல்லாம் அட்வொகேட் இல்லைன்னு சொல்லி என் மாமியார்ட்ட பேசுறதும் வேஸ்ட், ஊர்ல எல்லாத்திட்டையும் போய் பேசுறதும் வேஸ்ட். சரிங்களானே, அதனால என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேனே, உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்கனே. ஓப்பன் டாக்குனே. நான் தந்த அமௌண்ட் எந்த அதெல்லாம் உள்ட்டி விடுங்கண்ணே, அதெல்லாம் அங்க வராதுனே. ஓப்பனா சொல்றேனே, உள்ட்டி விட்டுருங்க. அதாவது கேஸ் ஈஸி கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கோங்க. இப்படி சும்மா 10 லட்சம் நீங்க சொன்னீங்கல்ல, 10 ஒரு அட்வொகேட் ஒரு வீணா போன அட்வொகேட் ஒரு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை மேல பண்ணாதீங்க. நீங்க மொத்தமா சொல்லுங்க, சும்மா எனக்கு ஒரு 1 கோடி ரூபா தரணும்னு சொல்லி கேஸ கொடுங்க. அப்படி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா அப்படி கொடுங்க, எல்லாம் 50 லட்சம் ரூபா கொடுங்க, ஃபேஸ் பண்ணிப்போம். சும்மா 8 லட்சம் தரணும், 10 லட்சம் தரணும், அதெல்லாம் எதுக்கு போட்டு மொத்தமா கொடுங்க. 1 கோடி ரூபா கேஸ்ன்னு சொல்லி கொடுங்க, பாத்துப்போம். கேஸ கோர்ட்ல பாப்போம், இல்லாட்டி ஸ்டேஷன்ல பாப்போம், இல்ல முட்டி பாப்போம், அடிச்சு பாப்போம், வெட்டி பாப்போம், சுட்டு பாப்போம், எதனாலும் பாப்போம். இதனையடுத்து நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதியர் தன்னை ஏமாற்றி மோசடி செய்து பணத்தையும் காரையும் பறித்துள்ளார்கள் என பிரின்ஸ் ராஜ் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த நாகசுமன் ஆரல்வாய்மொழி காவல் நிலைய ஆய்வாளர் தன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்றும், காவல் ஆய்வாளர் பச்சை மாலை தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. எஸ்பி, சிஎம் என எங்கு வேண்டுமானாலும் சென்று முறையிட்டுக்கொள், ஆனால் பணத்தை தர முடியாது என நாகசுமன் மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசியதாக கூறப்படுகிறது. என் டைமே உன் குடும்பத்தை வெட்டிடுவேன், உன்னை தூக்கிடுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ எந்த எஸ்பிகிட்ட போவியா, கலெக்டர்கிட்ட போவியா, இல்லைன்னா சிஎம்கிட்ட போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஊனா எல்லாமே அவன் நீ எவன்ட்டனாலும் போ, எல்லா இடத்துலையும் என் ஆள் இருக்கு,
அச்சு வந்து அவனாலையும் தூக்கிடுவேன், இடம் மாற்றிடுவேன். அது இல்லாமல் உன் குடும்பத்தையும் வம்சம் இல்லாமல் இடம் மாற்றிடுவேன். ஆடியோ தொடர்பாக விளக்கம் கேட்டபோது தான் வழக்கறிஞர் இல்லை என்றும் தான் வழக்கறிஞர் என ஜவுளிக்கடை உரிமையாளர் பிரின்ஸ்ராஜிடம் கூறவில்லை என்றும் ஆடியோவில் உள்ள குரல் தன்னுடையது இல்லை எனவும் நாகசுமன் மறுத்ததோடு இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் தோவாளையில் தேவர் நகர் பகுதியில் உள்ள வீட்டில் நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதியர் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு ஆரல்வாய்மொழி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அனுஜன் சென்றார். அப்போது வீட்டிலிருந்து வெளியே வர மறுத்த மோசடி தம்பதியர் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்ததோடு அவர்கள் வீட்டிலிருந்த நாயை ஏவிவிட்டு உதவி ஆய்வாளரை கடிக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. நாய்க்கடி தாக்குதலில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு வீட்டில் பதுங்கியிருந்த நாகசுமன் கிருஷ்ணவேணி தம்பதியரை ஆரல்வாய்மொழி காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் உதவி ஆய்வாளரை நாயை விட்டு ஏவி கடிக்க வைத்த குற்றத்துக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலி வழக்கறிஞர் நாகசுமன் மீது மதுரை தெப்பக்குளம், அண்ணாநகர், நீலகிரி மாவட்டம் ஊட்டி, நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதனிடையே கைது செய்யப்பட்ட இருவரையும் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தபோது கிருஷ்ணவேணி தான் கர்ப்பிணி, தனக்கு மயக்கம் வருவதாக கூறி காவல் நிலையத்தின் வாசலில் மயக்கமடைந்தது போல நடித்ததாகவும் கூறப்படுகிறது. போலீசார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர் கர்ப்பிணியா என பரிசோதனை செய்தனர். முதற்கட்ட சோதனையில் கர்ப்பிணி இல்லை என தெரிய வந்துள்ள நிலையில் அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக மருத்துவ பரிசோதனை செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.